ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பெக்ஸ் யூடியூப் சேனல். பார்த்துட்டல என்ன பார்த்தேன்? எஸ், சினிமா விமர்சனம் ரொம்ப நாள் கழிச்சு அமெரிக்காவில் இருக்கிறதுனால நிறைய படம் பார்க்க முடியறதில்ல. இருந்தாலும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரைட், இன்றைக்கி என்ன பார்த்தேன் அதை சொல்லு. எஸ், தெலுங்கு படம் பார்த்தேன். சரி போத்தா சனிவாரம். எஸ், படம் பேரே அதுதான். அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க. இது இந்தியாவில் வந்து தமிழில் டெப்பாய் ரிலீஸ் ஆகிருக்கு, ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் தெலுங்கு வருஷன் தான் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது புரியாதுக்கு. பொதுவாக எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா தெரியும். எனிவே, சரி போதா சனிவாரம்னா சனிக்கிழமை போதுமா, இஸ் சாட்டர்டே இனஃப். இதுதான் படத்தோட டைட்டில். ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ்.ஜே. சூர்யா போலீஸாக வர்றாரு. கலக்கியிருக்காரு என் மனுஷன். அப்பா ராயன் படம் பார்த்தது ரீசெண்டாக தனுஷ் படத்தில் அவளை வந்து அவரை கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருந்தார் எஸ்.ஜே. சூர்யா. இந்த படத்தில் ஓன் வாய்ஸில் வேறு பேசியிருக்காரு மனுஷன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஐ மீன் ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங். அண்ட் நானி பற்றி கேட்கவே வேண்டாம். இஸ் அ வெரி குட் வெர்சடைல் ஆக்டர், மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர். ஒரு பிரபாஸ் மாதிரியோ ஒரு பெரிய ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்சனாலிட்டி அண்ட் ஃபேம் அந்த ரீச் இல்லைனாலும் இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஆஃப் லேட் சொல்கிறேன். அவரோட ஜெர்சி படம் ஆகட்டும், தமிழில் கூட நானின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ரீசெண்டாக ஒரு தசாரான்ற படத்தில் கூட ஒரு ஃபிலிம் பேர் சவுத் மேல் அவார்டு கிடச்சிது பெஸ்ட் ஆக்டர். நானா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். பேண்டமிக் பீரியட் கூட ஹிட்டுன்னு ஒன்று படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துக்கு வா அப்படிங்களா. ஆக்ஷன் பேக்டு, அவ்வளோதான். எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் ட்யூன் தான். பட் நல்லா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக எடுத்திருக்காரு டேரக்டர். போர் அடிக்கல. அது சொல்லி ஆகணும்னா இவ்வளோக்கு படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். என்ன ஒரு 20 நிமிஷம் கட் ஷாட் பண்ணியிருக்கலாம். இவர் கதை சிம்பிள், ஒன் லைன், வெரி குட். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு நானி, அவர் பேர் சூர்யா. அன்னையத்தை பற்றி தட்டி கேட்குறாரு எல்லா ஹீரோ மாதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம், எல்லாருக்கும் 7 நாள்லாம் இவருக்கு 6 நாள் தான். சனிக்கிழமை மட்டும்தான் தட்டி கேட்பார் இவர். ஆமாம், அன்னியன் அம்பி மாதிரி அண்ட் ராபின்ஹுட் மாதிரி ஒன்லி ஆன் சாட்டர்டே தான் அவர் கோவம் வரும். அந்த வாரம் ஃபுல்லாக நோட் பண்ணிடுறாரு ஒரு டைரியில், ஏறி சர்க்கிள் பண்ணிடுறாரு யார் மேலே ரொம்ப கோவம் வருது, யாரை அடிக்கணும்னு. ஸோ கரெக்டாக சனிக்கிழமை வந்து யார் ரவுண்ட் பண்ணியிருக்காரோ அவங்களை போய் அடிச்சு தோசம் பண்ணார். அவர்கிட்ட யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அவர் நம்ம நானிலேருந்து சனிக்கிழமை டைரியில் ஏற்றிட்டா மட்டும் போதும். அவங்க அப்பாவை நடிச்சிருக்காரு, சாய் அவர் பேர். ஆதி படத்தில் கூட வருவார், வில்லனும் வருவார் விஜய் படத்தில். இப்போ அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மாவா அபிராமி. சின்ன ஸ்டார் கேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ யூஸ் இல்லை, பட் எல்லாருக்கும் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ். எஸ்.ஜே. சூர்யா வழக்கம் போல் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. கெட்டவர். அவர் என்னன்னா அவர் அண்ணன் சொத்தை வந்து இவர் பிடிக்கணும் எப்படியாவது. அதுதான் அவரோட மெயின் இது. அண்ணன் வந்து ஷர்மா, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. நிறைய தெலுங்கு படத்தில் வந்திருக்காரு, ஹிந்தி படத்தில் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரோட சொத்தெல்லாம் நம்ம பிடுங்குறதுனால அவர் ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. இந்த நேரத்தில் நடுவில் நானி வந்து எப்படியே கட்டையை போட்டார். என்ன ஆச்சுங்கிறது தான் ஒன் லைனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அநியாயத்தை ஏன் ஒன்லி சாட்டர்டே தட்டி கேட்குறாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறதாகட்டும். அந்த இதில் இன்டர்வல் ஃபைட்லாம் அடித்து தோசம் பண்ணாருப்பா, பிரமாத. பாஷாவுக்கு அப்புறம் பார்க்கலாம் இன்டர்வல் ஃபைட். இந்த அளவுக்கு விசில் பறகுது தேட்டர் ஃபுல்லாக. அதே மாதிரி கிளப்பில் ஒரு ஃபைட் இருக்குது, நைட் கிளப்பில். அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அட்டகாசப்படுத்தியிருக்காரு. 1-2 சாங் தான் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கட் ஷாட் பண்ணியிருக்கலாம்னா, ஸ்பெஷலி அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இவர் ஏன் சனிக்கிழமை மட்டும் அடிப்பாருங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு பில்டப். அதில் ஒரு 20 நிமிஷம் பில்டப் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும், இன்னும் ரொம்ப மோர் என்கேஜிங்காக இருந்திருக்கும். நெவர்தலெஸ், எஸ், பிரியா மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்களும் போலீஸாக வராங்க. அவங்க சாருலது அவங்க பேர். அண்ட் சின்ன போர்ஷன், அந்த லவ் போர்ஷன் காட்டுறாங்க. எஸ்.ஜே. சூர்யா அசிஸ்டண்ட்டாக. எஸ்.ஜே. சூர்யாவோட காரு தமாஷா இருக்குது. ஒரு போலீஸ் ஒரு கார் ஒன்று ஓட்டிட்டு போகிறாரு. அப்பப்போ கோவப்படுறதாகட்டும், நக்கலாக பேசுறதோ, சொந்த குரலில் பேசுறது சூப்பர். செகண்ட் ஹாஃப் பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன், ரைட்டிங் ரெண்டுமே விவேக் ஆத்ரேயா. அதை கிளவர் ரைட்டிங். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சில இது நம்ம கணிக்க முடியும், சில இது ரொம்ப அழகாக கொண்டு போய் எங்கெங்கே முடிச்சு பொண்ணு எங்கெங்கே முடிச்சு பொண்ணு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ண. நிறைய படத்தில் பார்த்துருந்தாலும் அந்த சில எக்ஸைட்மெண்ட்டில் ஐயோ அடிக்க மாட்டாரான்னு. ஸ்பெஷலி அவர் பையன் வந்து சனிக்கிழமைனா யாரையா போய் அடிச்சிடுறாரு, அது போலீஸ் அடிக்க போகிறான்ட்டு மயக்க மரத்தை விட்டு தூங்க வச்சிடுறாரு. அந்த நேரத்தை சிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. அவங்க சிஸ்டர் யார்? அதித்யா பாலன். அவங்க இப்போ தமிழ் படத்தில் ஒரு நல்ல படம் நடிச்சிருந்தாங்க, அது மறந்துட்டேன் அந்த படம் பேர். அவங்க அவங்கள அடிக்கிறதுக்கு வருவானுங்க பாருங்கள், அந்த இடம் ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எமோஷனல் சீனாக இருக்கட்டும். எஸ்.ஜே. சூர்யா கலக்கல் அண்ட் பிரில்லியன்ட். பார்ப்போம். அண்ட் முரளி சர்மா அவர் பேர், அந்த வில்லன் பேர். 45 கோடி ரூபாய் சொத்தை எப்படியோ பிடிக்கணும்னு தான் எஸ்.ஜே. சூர்யாவோட இது. ப்ரீ ரிலீஸே இந்த படம் பிளாக் பஸ்டர். அங்கே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆமாம், ஓவர்சீஸ் ரைட் அவுட்டோ, கல்ஃப், யூகே, USA அண்ட் இந்தியா, ஹைதராபாத் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடிக்கு ப்ரீ புக்கிங்காக ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி 50 கோடி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் வாங்குறது. ஓடிடி ரிலீஸ் ஆகட்டும், சேட்டலைட் ரிலீஸு, மியூசிக் ரிலீஸு. இவர் நானியோட ஹையஸ்ட் பட்ஜெட் படமே தான், 90 கோடி. இது வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் அவர் நடித்ததில்லை. அந்த 90 கோடியை ப்ரீ பிஸ்னஸ்லேயே கலெக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சக்கப்போடு போடும் படம். சூப்பர் ஹிட். ஆக்ஷன்
ரொம்ப நல்லா இருந்தது. 2, 3 ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நேரம் போகுது. பட் இருந்தாலும் சண்டை பிரியர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்து அப்படி சொல்லலாமா? எஸ். மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர், அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெல் டன். எஸ்.ஜே. சூர்யா தெலுங்கும் போயாச்சு. இப்போ வந்து ஹிந்திக்கு தான் வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங்ன்ற மாதிரி மனுஷன் படத்துக்கு படம் வித்தியாசமாக போட்டு கலக்க அவரோட. அண்ட் அதில் நடுவில் ஒரு சீன் வருது. ஹீரோயின் வந்து நானிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாரோ சனிக்கிழமை வந்து அடிச்சுட்டு போறாரா, ஐ திங்க் ஒரு கிச்சன் சுத்திப்புன்னு நினைக்கிறேன். நானின்னு ஒரு படம் வந்து நீ பார்த்தியா, அதில் நானி கூட நடிச்சிருந்தாரு. நானிகிட்டே கேட்பாங்க. அவர் கேட்பார், எவரு நேனு நானி, అవును అవును அப்படி அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தெலுங்குல தான் பார்த்தேன் படம். யாருக்கு தமிழில் பார்க்கணும், பக்கத்தில் தமிழ் டப்பிங் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இட் வில் கீப் யூ எங்கேஜ் அண்ட் என்டர்டைனிங். சில படம்லாம் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுது நமக்கே தெரியாது. ஸ்திரீ 2ன்னு ஒன்று ஹிந்தி, இப்போ 500 கோடி கிளம்பா அது. ஸ்ரத்தா கபூர், அதை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த படம். ராஜ்குமார் ராவ் நடித்தது, அதெல்லாம் 500 கோடி வசூல். பட் இது கண்டிப்பாக தூள் கலப்போம். அண்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் இது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எல்லாமே சொல்கிறேன் இவ்வளோ வசூலாக இருக்குன்னு. மற்றபடி பஸ் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் எஸ்.ஜே. சூர்யா அண்ட் நானி தான். இன்னும் சில நிறைய சீன் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வர கடன்னு நான் பேசிட்டேன். சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக வர்றாரு, அவர் காரு, அவருக்கு வர கோவம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போ எஸ்.ஜே. சூர்யா கோவம் வந்தாலும் யார் மேலே கோவம் அவர் அடிக்க மாட்டார். ரோட்டில் போகிறவங்களும் போட்டு அடின்னு அடிப்பார். இவங்களுக்கு ஒரு போலீஸு, அவர் கண்டாலே ஊரே பயப்படுவான். எதுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து அடிக்கிறான்பான்னு. ஜெயில் செல்லுள்ள போட்டு அடின்னு அடிக்கிறாரு, ரோட்டில் போகிறவங்களை போட்டு அடிப்பார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். யோசிப்பார், சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறேன்னா யாருவேன். அவர் திங்க் பண்ணி ஒரு ஒரு கணிப்புக்கு வருவார் பாருங்க. அந்த சீன் ரொம்ப 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 ரசித்தேன் நான். அந்த இந்த சூர்யா, நானி பேர் சூர்யா, இவர் தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாள், அவன் தான் இது பண்ணுற வேலைன்ட்டுன்னு. சனிக்கிழமை மட்டும் யார் யார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற எடு அந்த கேஸுன்றதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புது மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். நம்ம கஜினி சூர்யா வந்து அரை மணி நேரம் மறந்துடுவார் எல்லாம். இவருக்கு வந்து சனிக்கிழமை மட்டும்தான் ஞாபகம் வரும், அந்த சண்டை போடுற ஞாபகம். அண்ட் யூனிக்காக இருந்தது படம். ரைட், இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.